அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த ரோஸ்மெரி எண்ணெய் ஆயில் இதை எப்படி பாவிக்கிறேன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன் வாங்கோ. இது எண்ணெய்த்தன்மை இல்லாத தண்ணித்தன்மையாக இருக்கிற ஒரு ஆயில் உண்டு. நான் இதை கையில் கூட எடுக்கிறது இல்லை. இப்படி எனக்கு மயிர் காணாமல் இருக்கிற இடங்களில் இப்படி போத்தலாலேயே போட்டுட்டு இப்படி கையால் வடிவாக நீங்கள் மசாஜ் செய்துட்டு அதுக்கு பிறகு சீப்பால் நான் இதை இழுக்கிறேன்னா அப்போ அது மண்டை ஓட்டில் வடிவாக போய் சேரும். அதுக்கு பிறகு இது எண்ணெய்த்தன்மை வாய்ந்த ரோஸ்மெரி ஆயில். இதில் நான் ஒரு கொஞ்சம் எடுத்து கையில் இப்படி விட்டுட்டு இவ்வளோ தான் பாருங்க. இதை எடுத்து முடிகின்ற நுனியலுக்கு இந்த மண்டை ஓட்டுக்கு நான் இந்த எண்ணெய்த்தன்மையாக இருக்கிற ரோஸ்மெரி ஆயிலை வைக்கிறதில்லை. இப்படி முடிகின்ற நுனியல் எல்லாத்துக்கும் வடிவாக போட்டு மசாஜ் செய்துட்டு நீங்கள் காலமே இதை பாவிக்கலாம். நான் காலமையில் இந்த எண்ணெய்த்தன்மையாக இருக்கிறத பாவிக்கிறேன். தனியாக தண்ணித்தன்மையாக இருக்கிறத மட்டும்தான் மண்டை ஓட்டுக்கு போடுறேன். நான் அதை விட இந்த எண்ணெய்த்தன்மையாக இருக்கிறத நான் வீட்டில் நிற்கிற நேரங்கள்லையும் மற்றது முழுகிறதுக்கு முதலும் இதை வடிவாக போட்டு ஊற விட்டுட்டு பிறகு முழுகிறேன். நான் இல்லாட்டிக்கு நீங்கள் இதை பகல்லையும் பாவிக்கலாம். வெளியில் போகிறதுக்கு முதலும் இந்த எண்ணெய்த்தன்மை வாய்ந்ததை கணக்கு போடாமல் கொஞ்சம் போட்டிங்கன்னா சரி. ஒரு சாதுவான ஒரு வாசம் ஒன்று இருக்குது, ஆனால் கூடாத வாசம் இல்லை, நல்ல வாசம்தான். செய்யலாம். இதை உங்களோட தலைமுடியை கொட்டாமல் இருக்கிறதுக்கும் ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதுக்கும் அதை விட புதுசாக உங்களுக்கு தலைமேல் முடி வளர்கிறதுக்கும் இது மிகவும் உதவியாக இருக்குது. இது நான் கண்கொண்ட நேரடியாக கண்கொண்ட காட்சி. அப்போ இதை வாங்கி நீங்களும் பாவித்து பயனடைவீங்கன்ட்டு நிற்கிறேன். இல்லாட்டிக்கு நீங்கள் வீட்டிலே இதை தயார் பண்ணலாம். உங்களுக்கு உதவியாக இருக்குமென்று நம்புகிறேன் நான். நன்றி, வணக்கம்.